அதை தூத்துக்குடியை விடுங்க, மொத்தத்துல தமிழ்நாட்டை சொல்லுங்க. இந்த சிறு பிள்ளைகள் இது பண்றது, கற்பழிக்கிறது, இதெல்லாம் நிறைய நடக்கும். கொலை நிறைய நடக்கும். தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் சமாளிக்கணும். எல்லா பிரச்சனையும் சொல்ல முடியாத பிரச்சனை நிறைய இருக்கு. இவ்வளவு இலவசம் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் மேக்கப் பண்ணணும். நமக்கு வந்து அம்மாவுக்கு எடுத்து ஓட்டேன்னு போடுறேன். ஆமா, எங்க குவார்டர்ஸ்ல தண்ணியே இல்ல. யாருக்கு போட்டாலும் யார் என்ன பண்றா ஒண்ணு. எனக்கு இதெல்லாம் ஏக்கி வேண்டாத வேலை. ஏன்னா நான் நம்மள சீமானு கொண்டு போடுவேன். சீதாங்கிறீங்க, அப்புறம் டிஎம் கேக்குறீங்க. ஜெய் சூரியன் தான் தூத்துக்குடி கோட்டை. இப்போ வாய்ப்பு 2-3 பேர் சொல்றாங்க. ஆனா அடிப்படையில பார்க்கும்போது இலை தான் வரும். எங்களுக்கு இப்போதைக்கு டிவிக்கே பிடிக்கும். எனக்கு டிவிக்கு ஜெயிக்கணும் ஆசை. விஜய் வரணும். புதுசா வர்ற ஆள இன்னொரு பார்ப்போம். அது இப்போ விஜய் இருக்கனால நம்ப முடியாது. விஜய் ஃபேனா, ஆனா அவர் வந்து அனுபவம் இல்லை. விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express, powered by the Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Dhotis and shirts நாலே பூமர் தான். Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. சென்னை கோவைக்கு அடுத்து அதிக வளர்ச்சி அடைகிற மாவட்டம்னு பாக்குறப்ப தூத்துக்குடி வந்து சொல்லலாம். முத்துக்குளிக்கும் தொழில் நடந்ததுனால முத்துநகருங்கிற பெருமை இருக்கு. இந்தியாவில மிக முக்கியமான துறைமுகம்ல ஒண்ணு வ.உ. சிதம்பரனார் துறைமுகம். இங்க வந்து தொழிற்சாலை இருக்கு, அணுமின் நிலையம் இருக்கு, உப்பளங்கள் இருக்கு, மீன்பிடி தொழிலுமே வந்து நடந்துகிட்டு இருக்கு. சாலை வசதி இருக்கு, ரயில் வசதி இருக்கு, விமான வசதி இருக்கு, கப்பல் வசதி இருக்கு. 4 போக்குவரத்தை கொண்ட ஒரு மாவட்டம்னு சொல்லலாம் தூத்துக்குடிய. இங்க இந்து நாடார், கிறிஸ்தவ நாடார், மீனவர்கள், இஸ்லாமியர்கள், ஆதி திராவிடர்கள், வேளாளர்கள்லாம் இருக்காங்க. இங்க பொறுத்த வரைக்கும் சமூக வாக்குங்கிறது ரொம்ப முக்கியமா வந்து பார்க்கப்படுது. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. விளாத்திக்குளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஓட்டப்பிடாரம், கோவில்பட்டி. இந்த 6 சட்டமன்ற தொகுதிக்கு போய் கலவரத்தை பார்க்கலாம் வாங்க. தூத்துக்குடி ராஜிப்பா டிஎம்கே தான் வரணும். ஏன்னா அவங்களால தான் அதை சரி பண்ண முடியும். சும்மா இந்த இடப்பட்ட கேஸுகளுக்கு சரி வராது. இடப்பட்ட கேஸ் யாரை சொல்றீங்க? மற்ற கட்சிகளை தான் சொல்றேன். புரியுதா? ஏன்னா ஏற்கனவே பல பிரச்சனைகளை சந்திச்சு தான் வெளியே வந்திருக்காங்க. யார் ஜெயிப்பாங்க? இங்க ஜெயிக்கிறது வந்து திமுக தான் ஜெயிக்கும். இதுக்கு யார் ஜெயிப்பாங்க? மேக்ஸிமம் 90% டிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்கு. யாரையும் ஜெயிப்பாங்க? எனக்கு இதெல்லாம் ஏக்கி வேண்டாத வேலை. ஏன்னா நான் நம்மள சீமானு கொண்டு போடுவேன். அதை பத்தி என்ன கொள்கை வேணும்னே, நாட்டை திருத்தணுங்கிற என்ன வேணும், அது அவர்கிட்ட இருக்கு. எந்த கட்சி ஓட்டு கூட போறீங்க? டிவிக்கே. இதனால அவங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால உங்க ஃபேமிலி மொத்தம் எத்தனை ஓட்டு? எங்க ஃபேமிலியில 4 ஓட்டு யாருக்கு? 4மே டிவிக்கே தான். அப்பா அம்மா என்ன சொல்றாங்க? எங்க அப்பா அம்மா மாற்றம் சொல்லி 2மே டிவிக்கே தான். தூத்துக்குடியில விஜய்ல டிஎம்கே தான். விஜய் தாங்கிறீங்க, அப்புறம் டிஎம்கேங்கிறீங்க. விஜய் ஜெயிக்க மாட்டாரு, டிஎம்கே. சூரியன் தான் தூத்துக்குடி கோட்டை. அக்கா கேதாஜீவன் திமுக தான் வந்து டிவிக்கே ஒரு வாய்ப்பு இருக்கு. திமுக தான் கண்டிப்பா ஜெயிக்கும். வெள்ளத்துல இருந்து எல்லாத்துக்கும் அவங்கதான் சுத்தி சுத்தி வந்திருக்காங்க. பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்குன்னு சொல்றாங்க. நானே கேட்டேன். அப்பா கீதாக்கா ஒரு தெரு விடாம எல்லா சைடும் போயிட்டு வந்தாங்க. எல்லாம் நம்ம வெள்ள நிவாரணம் எல்லாமே கரெக்டா கொடுத்தாங்க. மத்த யாருமே ஏடிமிக்கெல்லாம் ஒருத்தர் வரலையே, வீட்டோட்டே வெளியில வரல. அப்படிங்கும் போது இங்க வந்து கீதாக்கா எல்லா திராவிட கட்சி ஃபுல்லா ஓட்ட போட்டோம். புதுசா வேற ஆள் வர்றதுக்கு ஆள் இல்ல. ஆளுங்கட்சி தான் இப்போ வாய்ப்பு அதிகமா தெரியும். ஐயா, யாருக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? எடப்பாடியார், செல்லப்பாண்டியன், ஏடிஎம்கே. எங்க தொகுதியில அமைச்சர் கீதாஜீவன் தான் ஜெயிப்பாங்க. ஆமா. எந்த கட்சி? எந்த கட்சி? அவங்க டிஎம்கே. ஆமா, டிஎம்கே. இங்க வந்து பொறுத்த வரைக்கும் கீதாஜீவன். எந்த கட்சி? டிஎம்கே. ஆமா, இதை பொறுத்தவரை கீதாஜீவன் தான் ஜெயிப்பாங்க. எந்த கட்சி? டிஎம்கே. டிவிகே தான். என்ன ஜெயிப்பா? விஜய் அவர்கள். விஜய் விசில் எதிர்பார்க்கறாங்க. எந்த கட்சி? திமுக. எங்க இதான் கீதாஜீவன் ஜெயிப்பாப்ல. எந்த கட்சி? சூரியன். இங்க எப்ப ஏடிஎம் எட்டல தான். எங்க தொகுதியில எந்த ஆள் இருந்தாலும் சரி எல்லாம் ஜெயிக்கும். இரட்டையில தான். அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்சது. ஏன்னா அவர் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவர் யாகமா போடுறது அதான். எனக்கு டிஎம்கே வரும்னு சொல்றாங்க, திமுக வரும்னு சொல்றாங்க. நமக்கு வந்து அம்மாவுக்கு எடுத்து ஓட்டேன்னு போடல. ஆமா, திமுக. எங்களுக்கு இப்போதைக்கு டிவிக்கே பிடிக்கும்.
ஆனா ஓட் போடும்போது தான் நாங்க போடுவோம். எனக்கு தெரிஞ்சு விஜய் தான். விஜய் தான். ஏன்னா மக்கள் எல்லாரும் அவங்களதான் விருப்பமா இருக்காங்க, அதனால அவர் தான் ஜெயிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. விஜய். விஜய். ஆட்சி மாறணும்ல. ஆட்சி மாறும். பெரும்பாலும் இங்க திமுக தான் வரும். உங்க ஆதரவா இருக்கு? திமுக தான். திமுக தான். எனக்கு என்னமோ நியாயமா அதாவது எதிர்கட்சி வரணும், வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, அது யாரா இருந்தாலும் சரிதான். இந்த அட்டூழியங்கள் கம்மியா இருக்கும். ஒட்டுமொத்தமா தமிழகத்துல யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது நமக்கு சொல்ல முடியாது. டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே. அது இப்போ விஜய் இருக்கனால நம்ப முடியாது. உங்க தொகுதியில எந்த கட்சிமா ஜெயிப்பாங்க? விஜய் வந்தா நல்லா இருக்கும் தம்பி. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மாற்றத்துக்கு எதிர்பார்க்கும். சார் தான் ஜெயிப்பாங்க நினைக்கும். விஜய் சார் தான். இந்த வட்டம் கொஞ்சம் மாத்தி போட்டா நல்லா இருக்கும், மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு நினைக்கும். விஜய்க்கே ஓட்டு போட்டோம். உங்க தொகுதியில எந்த கட்சி ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது வந்து எங்க தொகுதியில வந்து திமுக தான் ஜெயிச்சிருக்கு. கட்சி திமுக தான் ஜெயிச்சுது. ஆனா இந்த வாட்டி மாத்தி பார்ப்போம், விஜய்க்கு போடுவோம். முதல்ல பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு வேணும்ல, சரியா? சின்ன பிள்ளைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை, ஒத்தையில விட்டுட்டு போக முடியல, சரியா? அது ரொம்ப கஷ்டம். ஒரு வெளியில போக முடியல, நைட்டு பாதுகாப்பு இல்லை. விஜய்க்கு ஓட்டு போட்டு அந்த பாதுகாப்பு வருமானு பார்ப்போம். அந்த பொம்பளைங்களுக்கு பாதுகாப்புக்காக ஓட்டை மாத்தி போடும். அடுத்து யாரு சீமா வரணும்? ஸ்டாலினா, எடப்பாடியா, விஜயா, சீமானா? உங்க ஆதரவு யாருக்கு? சீமான் தான். ஆமா, டிவிகேக்கு தான். என் ஆதரவு டிவிகே, விஜய்க்கு தான். மேக்சிமம் டிவிகே வாய்ப்பு இருக்கு, புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு ஐடியா இருக்கு. ஆனா தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் டிஎம்கே தான் ப்ரோ. டிஎம்கே தான். விஜய் வரணும். விஜய் வரணும்ல, புதுசா வர்ற ஆள இன்னொரு பார்ப்போம். என்ன சின்னம்? விசில். நாங்க விஜய் வரணும்னு நினைக்கிறோம். இதனால கட்சி மாத்தி பார்க்கலாமே. சூரியனும் ரெட்டையிலேந்தனும் மாறி மாறி வருது, புதுசா தலைமுறை வரட்டும். ஒட்டுமொத்தமா தமிழகத்துல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? மொத்தத்தில் வாங்கும்போது எல்லாமே இழுபறியில தான் இருக்கும். ஒட்டுமொத்தமா தமிழகத்துல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? இப்போ வாய்ப்பு 2-3 பேர் சொல்றாங்க, ஆனா அடிப்படையில பார்க்கும்போது இலை தான் வரும். ஒட்டுமொத்தமா தமிழகத்துல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே தான் வரும். டிஎம்கே தான் வரும். டிஎம்கே தான். ஓகே. டிவிகே. டிவிகே. உங்க ஆதரவு யாருக்கு? டிவிகே. டிஎம்கே. டிஎம்கே. உங்க ஆதரவு? என் ஆதரவு விஜய்க்கு. சரிங்க, ஸ்டாலின் ஜெயித்து ஜெயிக்கும். எந்த கட்சி? அதிமுக கூட்டணி வரும். டிஎம்கே ஸ்ட்ராங்கண்ணே தூத்துக்குடியில. ஆனா தூத்துக்குடியில டிஎம்கே ஸ்ட்ராங், ஆனா டிஎம்கே வர்றதுக்கு பதிலா வேற ஏதாவது வந்தா நல்லா இருக்கும். உங்க ஆதரவு யாருக்குண்ணே? எனக்கு நாம் தமிழர் எப்பவுமே. சரி, உங்க ஆதரவு யாருக்குன்னு சொல்லுங்க. இக்க ஆதரவு யாருக்கிட்ட கேட்கலா? போடுற நேரம் போதும். கணிப்பு சொல்லுங்க. கழிச்சு என்னச்சிய போட்டு நான் என்ன சொல்றேன், நம்ம யாருக்கு போட்டாலும் யாரும் என்ன பண்றா ஒண்ணு கிடையாது. நோத்தாலாம் நோட்டா? எதனால? எனக்கு நான் ஆரம்பத்துல இருந்து அதான் போட்டுட்டு இருக்கேன், அதனால எனக்கு அது மாற்றம் இல்லை. என் ஆதரவுக்கா விஜய். விஜய். எதனால? விஜய். விஜய். விஜய் கட்சியோட சின்னம் என்னன்னு? விசில். விசில். என்னோட கருத்து வந்து டிவி கேக்குதா, புதுசா ஒரு ஆள் கையில ஆட்சி கொடுத்து பார்ப்போமே என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலான்ட்டு. விஜய் வந்து நல்லா இருக்கும். இதனால விஜய் நல்ல ஒரு நிர்வாகத்திறன் இருக்குன்னு நான் நம்புறேன். எனக்கு டிவிக்கு ஜெயிக்கணும்னு ஆசை, விஜய் ஃபேனா. ஆனா அவர் வந்து அனுபவம் இல்லை, அதனால ஒரு 2-3 வருஷம் அனுபவத்துக்கு அப்புறம் ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷம். என்ன பிரச்சனை இருக்கீங்க? தீர்க்கப்படாத நிறைய இருக்கு. இந்த தொகுதியில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு? அதை தூத்துக்குடியை விடுங்க, மொத்தத்துல தமிழ்நாட்டை சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனையும் இருக்குது, இதெல்லாம் சமாளிக்கணும். இவங்க இவ்வளோ இலவசம்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் மேக்கப் பண்ணணும். மற்ற கட்சி வந்தால் பண்ண முடியாது, இல்லைன்னா அவ்வளோத்தையும் நிப்பாட்டணும். இல்லை, என்ன பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே இருக்கிறவங்க யாரும் வர்றதில்ல போகிறதில்ல. இப்போ மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் வந்து யாரும் ஒன்றும் செஞ்ச மாதிரி இல்லை. புதுசாக ஒரு ஆளுக்கு வாக்களிப்போம்னு சொல்லிட்டு டிவிகே தான். மேக்ஸிமம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பாதி பேர் டிவிகே தான். தண்ணி பிரச்சனை, சுகாதார பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைகள் இதுக்கு வர்ற மாதிரி இருக்குது. டிவிகே தான் வரணும். இந்த சிறு பிள்ளைகள் தூக்கிட்டு இது பண்றது, கற்பழிக்கிறது, இதெல்லாம் நிறைய நடக்குது. கொலை நிறைய நடக்குது. ஆக்சிடென்ட் கூட நிறைய இருக்கு, எதையும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. மற்றபடி பணம் கொடுக்கறது குடும்பங்களுக்கு அதெல்லாம் செய்யதான் செய்யறாங்க. ஆனா இது வந்து கேட்கணும்ல, தண்டனை உடனே உள்ள போயிட்டு வெளியே வந்துடுறான். பிரச்சனைகள் வந்து எந்த ஆட்சி வந்தாலும் பிரச்சனைகள் அதே பிரச்சனைகள் தான் இருக்கும். ரெவன்யூ கிடையாது கவர்மெண்ட்ல. ஆனா இப்போ என்னோட கருத்து என்னன்னா, இலவசத்தை கட் பண்ணா
ஆட்டோமேட்டிக்காக நிலைமை சரியாகும். இங்க ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. என்னென்ன பிரச்சனை இருக்கீங்க? எல்லா பிரச்சனையும் சொல்ல முடியாத பிரச்சனை நிறைய இருக்கு. அது காணு போகிறதுக்கு மரத்துல கட்டிக்கிட்டு வேலை பார்த்து கொடுக்க மாட்டேங்காங்க. எல்லா வச்சு எல்லாமே எங்க ஒஸ்ட். உதவியில தீர்க்கப்பட பிரச்சனை எதனா இருக்கா? ஒன்றும் கிடையாது, எல்லாம் தண்ணி கேட்டோம் அப்போ பார்த்துருவாப்ல. பிரச்சனை தான் நிறைய இருக்கு. என்ன பண்ணிருக்காங்க? எக்கச்சக்கமா இருக்கு. ரோட்ல நடக்க முடியல, அதை கொஞ்சம் சரி பண்ண சொல்லுங்க. தீர்க்கப்படாம நிறைய இருக்கு. இதெல்லாம் ரெண்டு சொல்லுங்க. தண்ணி பிரச்சனை இருக்கு, தண்ணி பிரச்சனை வேற நிறைய பிரச்சனை இருக்கு. எவ்வளோ தண்ணி பிரச்சனை இருக்கு, வேற இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கு. உதவியில ஏதாவது தீர்க்கப்படாத பிரச்சனை இருக்கா? இருக்கத்தான் செய்யுது, எல்லாமே இருக்குமா, இருக்கத்தான். முதல்ல நாயை ஒழிக்கணும். காலையில் கடை திறக்க நாங்கள் 5 மணிக்கு வருவோம், பூரா நாய் தான் விரட்டுது. அதெல்லாம் என்னைக்கு செய்கிறாங்களோ அன்னைக்கு தான் நான் இதாகும். நடக்க முடியலன்னா அதாவது கஞ்சா இதுகளுடைய தொல்லை ரொம்ப ஓவரா இருக்கு. தண்ணி அடிச்சுக்கிட்டு சண்டை இழுக்க இது ஓவரா இருக்கு. அந்த பிரச்சனையை முடிச்சாலே கூட போதும். உதவியில என்ன தீர்க்கப்படாத பிரச்சனை எதனா இருக்கா? ஆமா, எங்க குவார்டர்ஸ்ல தண்ணியே இல்லை, நல்ல தண்ணியே இல்லை, நல்ல தண்ணியும் இல்லை, உப்பு தண்ணியும் கிடையாது. நாங்க பைசா கொடுத்து தான் வாங்கிக்கிட்டே இருக்கோம். உதவியில தீர்க்கப்படாத பிரச்சனை எதனா இருக்கா? டிவிடி சிக்னல் மேம்பாலம், அப்புறம் ஹைவேஸ்ல போற அங்க வந்து ரோடு, இது ரெண்டு தான் முக்கியமான பிரச்சனை. ஓகே, உதவியில ஏதாவது தீர்க்கப்படாத பிரச்சனை இருக்கா? அது ஏகப்பட்டது இருக்குது, யாரும் அதை கவனிக்க மாட்டேங்காங்க. ஓட்டுக்கு வாங்குற நேரம் தான் பதில் சொல்றாங்க தெரியா, அதுக்கு முன்னாடி வந்து பாக்குறது கிடையாது. இதுக்கு முந்தி தமிழகம் வந்து உண்மையிலே இப்போ சொல்ற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு எதிராக என்னெல்லாம் உண்டோ அவ்வளோத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கடந்த 5 வருஷமா அதை எதிர்த்து தமிழ்நாட ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். விலைவாசி வந்து நாளுக்கு நாள் ஏறத்தான் செய்யும், இறங்கத்தான் செய்யும். அது கட்டுப்படுத்த தான் செய்யணும் கவர்மெண்ட். ஏன்னா இந்த இலவசத்தெல்லாம் கொடுக்கறத நிப்பாட்டிட்டு கம்ப்ளீட்டா நிப்பாட்டிட்டு இப்போ நான் பதவியா இருக்கேன், இதுல இருந்து அடுத்த 5 வருஷத்துக்கு எந்த விலையும் ஏறாது. இன்னைக்கு என்ன விலையில இருக்குதோ அதுதான் விலை, அடுத்த வருஷம் வரைக்கும் இதுதான் விலைன்னு சொல்லி அவங்க வச்சாங்க அப்படின்னாச்சுன்னா இதை விட நல்லதான் இருக்கும். இதனால இப்போ கேஸ் தட்டுப்பாடு. நான்லாம் பாருங்க, சாதாரண மனுஷன், இன்னைக்கெல்லாம் கேஸ் இல்லாம இன்னையில இருந்து நாளையில இருந்து கடையை திறக்க முடியாத கண்டிஷன்ல இருக்கேன். இதுக்கு இந்த கவர்மெண்ட் ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்பு என்னதான் பண்ணங்கிறது தெரியல. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! धोतीस एंड शर्ट्स नाले पूमर दा. Puma Majestic Collections, premium dhotis and shirts.